الله الرحمن الرحيم عن البراء بن عازب رضي الله تعالى قال اعتمر رسول الله صلى الله عليه وسلم في ذي القعدة قبل أن يحج مرتين رواه البخاري. கணித்திருக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் நிறைந்த நல்ல முத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினை, கேட்ட விஷயங்களை பிறருக்கு தீவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை ஒரு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. யஅ்தமரன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ரா செஞ்சிருக்கிறாங்க. ஃபீ தில் கஅதா, கஅதா துல்கஅதா மாசத்துல உம்ரா செஞ்சிருக்கிறாங்க. قبل ان يحج مرتين, அவங்க ஹஜ் செய்யறதுக்கு முன்னாடி 2 உம்ரா செஞ்சிருக்கிறாங்க துல்கஅதா மாதத்துல அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். நேத்து ஒரு ஹதீஸ் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துல்கஅதா மாசத்துல 4 உம்ரா செய்ததாக நேற்றைய தினம் ஒரு ஹதீஸ் பார்த்தோம். 2 செய்ததாக வருது, அங்க 4 செஞ்சதாக வருது. ஏன் அந்த ஹதீஸுக்கும் இந்த ஹதீஸுக்கும் சற்று வேறுபாடு அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் உம்ராவாக அந்த 4 உம்ராவில் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது செய்த ஒரு உம்ரா அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஒரு உம்ரா செய்ததாக சொன்னோம். ஹிஜ்ரி ஃபத்ஹ் மக்காவின் பொழுது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஒன்று செய்ததாக சொன்னோம். அதுக்கடுத்து ஹஜ்ஜி, தன்னுடைய ஹஜ்ஜின் பொழுது ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜோடு சேர்ந்து செய்த உம்ரா. இப்படி 4 உம்ரா. இந்த 4 உம்ரா ஹஜ்ஜை தவிர மீதி 3 இருக்கு. ஹஜ்ஜை தவிர மீதி 3 உம்ரா இருக்கு. இந்த 3 உம்ராக்களில் ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது ஒரு உம்ராவை சொன்னோம்ல, அந்த உம்ரா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் பெருங்கூட்டமாக உம்ராவுக்கு வந்த பொழுதுதான் ஹுதைபியாவின் பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. பேச்சுவார்த்தைக்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுவார்த்தைக்காக மக்காவுக்குள்ள அனுப்பினப்ப கூட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொலை செஞ்சிட்டதாலாம் வதந்தி வந்து, நம்மை சார்ந்த தூதுவர்களையே கொலை செஞ்சிட்டாங்க அப்படி சொல்லி இங்கிருந்து முஸ்லிம்களும் ஒரு கொந்தளிப்பாக இருந்த சமயம், அதை தாண்டி மக்காவாசிகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. என்னன்னா, இந்த வருஷம் நான் உங்களை உம்ராவுக்கு அனுமதிக்க மாட்டோம். இந்த வருஷம் என்ன பண்ண மாட்டோம், நாம உங்களுக்கு உம்ராவை அனுமதிக்க மாட்டோம், வரக்கூடாது, நீங்க திரும்பி போயிடுங்க. என்ன நெக்ஸ்ட் வருஷம், அடுத்த வருஷம் என்ன நீங்க என்ன பண்ணுங்க, வாங்க அப்படின்னு சொல்லி மக்காவாசிகள் ஒரு உடன்படிக்கைக்கு வர்றாங்க. அனுமதி கொடுப்போம், ஆனா இப்ப கொடுக்க மாட்டோம், திரும்பி போயிடணும். என்ன அடுத்த வருஷம் வாங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன பண்றோம், அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த உடன்படிக்கைக்கு சரதாசலம் கட்டுப்பட்டுட்டாங்க. அந்த
உடன்படிக்கை தான் ஹுதைபியா உடன்படிக்கை. அந்த உம்ராவை பெருமக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இஹ்ராம் கட்டி உம்ராவுக்கு தயாராகி மக்காவை நெருங்கிவிட்ட அந்த நிலையில அதுவும் உம்ரா செய்த நன்மைதான் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத பெருமக்கள் சொல்றாங்க. அதுவும் உம்ராவாக தான் ஆகும், உம்ராவுக்குண்டான நன்மை கிடைக்கும் என்று பெருமக்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. இந்த ஹதீஸை சொல்லக்கூடியவங்க அந்த உம்ரா செய்யாததுனால அது கணக்குல இல்ல, மீதி 2 தான், ஒன்னு ஹஜ்ஜி இன்னொன்னு ஹுதைபியா, இது 2ஐயும் கழிச்சா எத்தனை தான் வருது? 2 தான் வருது அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ். இந்த புகாரியில வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி அறிவிப்பு செய்ததாக ஆரம்பமா ஒரு ஹதீஸ் சொன்னோம் முதல் நாள். அதே போல யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னல்லாஹ கதப அலைக்கும் அல் ஹஜ், அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறார். ஃபகாம அக்ரஅ இப்னு ஹாபிஸ், அக்ரஅ இப்னு ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை சார்ந்த மனிதர், ஒரு சஹாபி, அவங்க எஞ்சிக்கிறாங்க, அஃபி குல்லி ஆமின் யா ரசூலுல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒவ்வொரு வருஷம் செய்யணுமான்னு கேட்ட பொழுது, லவ் குல்துஹா, நாம் ஆமான்னு சொல்லிட்டேன்னா லவஜபத், அது உங்கள் மீது கடமையாகிவிடும், வலவ் வஜபத், அப்படி கடமையாகிவிடும் என்றால் லவ் தஅலமு பிஹா, அது ஹஜ்ஜ வருஷம் வருஷம் உங்களால் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? வலம் தஸ்ததீஉ, உங்களால் செய்வதற்குண்டான அந்த சூழ்நிலைகள் இருக்காது, செய்வதற்குண்டான சக்தி இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, வல் ஹஜ்ஜு மர்ரா, ஹஜ்ஜி என்பது கடமையான ஹஜ்ஜி என்பது எத்தனை தடவை தான்? ஒரு தடவை செய்யறது தான் அது கடமை. ஒரு தடவை ஒரு ஆள் ஹஜ்ஜி செஞ்சிட்டாரு அப்படின்னா அவருடைய கடமை நீங்கிவிடும். ஒரு ஆள் வருஷம் வருஷம் ஹஜ்ஜிக்கு செய்யறாரு, அது அவர் மீது கடமை அல்ல. முதல் ஹஜ் செய்துதான் அவருடைய கடமை, அடுத்த ஹஜ் செய்யறதுதான் என்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபததப்புஉன், அது உபரியான வணக்கம். எப்படி நஃபில் தொழுகிறோமோ, ரமலானுடைய 1 மாத காலங்கள் நோன்பு நோட்பது ஃபர்து, அடுத்த நாட்கள் எல்லாம் அடுத்தடுத்த நாட்கள் எல்லாம் வைப்பது எப்படிப்பட்டது? அது உபரியான வணக்கம், முஸ்தஹபான நோன்பு அப்படிங்கிற நிலையில வைப்பதை போல ஹஜ்ஜும் என்னதான்? ஒரு தடவை செய்வதுதான் ஹஜ்ஜி ஃபர்து, அடுத்தடுத்து இந்த ஹஜ்ஜி செய்வதெல்லாம் அது உபரியான வணக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் அஹ்மது, நசாயி, தாரமி போன்ற கிதாபுகளில் எழுதப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் மல்லக ஸாதன் அவ ராஹிலத்தன் தப்லுகு இலா பைத்தில்லாஹி, யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து, யாருக்கு வாகன வசதிகள் இருந்து அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ் செய்கிறாரோ, ஹஜ் செய்ய வேண்டும். அவர் என்ன பண்ணணும்? அவர் அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஹஜ் செய்ய வேண்டும். வசதி வாய்ப்புகளும் வாகன வசதிகளும் இருந்ததோ அவர் என்ன பண்ணணும்? தப்லுகு இலா பைத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வீட்டை என்ன பண்ணணும்? ஹஜ் செய்யணும். வலம் யஹுஜ்ஜ, அப்படி வசதி வாய்ப்புகள் இருந்து வாகன வசதிகள் இருந்து யார் ஹஜ் செய்யவில்லையோ, ஃபலா அலைஹி ஐ யமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியன், அவர் ஒரு யூதராகவோ அவர் ஒரு கிறிஸ்தவராகவோ மரணிப்பதில் எந்த இதுவும் இல்லை எனக்கு அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு யூதராக மரணிக்கட்டும், ஒரு நஸ்ரானியாக மரணிக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அல்லாஹ்வுடைய கட்டளை. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வதாலிக அன்னல்லாஹ் தபாரக வ தஆலா யகூல், அல்லாஹ் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறார். எப்படி கட்டளை இருக்கிறார்? வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தஃபா இலைஹி சபீலா, யாருக்கு சக்தி இருந்து வசதி வாய்ப்புகள் இருந்து அல்லாஹ் யாருக்கு வசதி வாய்ப்பும் சக்தியும் இருக்கிறதோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஹஜ் செய்வது அவர்கள் மீது கடமை என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு வலியுறுத்துவதனால் அந்த கடமையாக ஆக்கப்பட்டிருந்தும் யார் செய்யவில்லையோ அவர் என்ன பண்ணணும்? ஒரு யூதராக மரணிக்கட்டும்,
ஒரு நசராணியாக மரணிக்கட்டும் என்று அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அராதல் ஹஜ், ஹஜ் செய்யணும் நாடிட்டீங்க அப்படின்னா ஃபல்யுஅஜ்ஜில், நீங்க என்ன பண்ணுங்க, அதை விரைவாக செய்யுங்க. ஹஜ்ஜுக்கு போகணும்னு நாடிட்டீங்கன்னா அப்படின்னா அதை டக்குன்னு வேகமா செஞ்சிருங்க. நாளைக்கே செய்ய முடியுமான்னு இல்லை. ஹஜ் செய்வதற்கு நாடிட்டால், இந்த வருஷம் செய்யறதுக்கு நாடிட்டா அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமே அப்படின்னு வரும் பொழுது ஒண்ணு காசு பணங்கள் வேற செலவினங்களுக்கு ஏற்பட்டு விடலாம். அடுத்த வருஷங்கள் நமக்கு உடல்நிலை சூழ்நிலைகள் மாறிவிடலாம், அல்லது போவதற்குண்டான சூழ்நிலைகள் இல்லாமல் ஆகிவிடலாம். அதனால ஹஜ் செய்யணும் நாடிட்டா ஃபல்யுஅஜ்ஜில், நீங்க என்ன பண்ணுங்க, அதை விரைவாக செய்யுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூத், தாரமி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்